ஓட்டப்பிடாரத்தில் 270 சதுர அடியில் அழகிய தனி வீடு 9 லட்சம் மட்டுமே. சிந்தியா லேண்ட் ப்ரமோட்டர்ஸ் 9514163000. கனமழையால் மாயாற்றில் ஏற்பட்ட வெள்ளப்பெருக்கு காரணமாக நீலகிரி மாவட்ட எல்லையில் உள்ள கிராமப்புறங்களுக்கு போக்குவரத்து துண்டிக்கப்பட்டுள்ளது. அது குறித்தான காட்சிகளை முதலில் பார்க்கலாம். இது தொடர்பான கூடுதல் விவரங்களை எமது செய்தியாளர் கனகராஜ் வழங்கிட நாம் கேட்போம். கனகராஜ், வணக்கம். தொடர்ந்து அங்க இருக்கக்கூடிய சூழல் என்ன? ஆற்றை கடக்கக்கூடிய மக்கள் எந்த அளவிற்கு சிரமத்தை கடந்து செல்கிறார்கள்? என்ன நிலவரம்? வணக்கம். சத்தியமங்கலம் புலிகள் காப்பகத்தில் உள்ள பவானிசாகர் வனப்பகுதியை ஒட்டி மாயாற்றின் கரையில் நீலகிரி மாவட்ட எல்லைக்குட்பட்ட பகுதியில் தெங்குமரகாடா, அள்ளிமாயாறு, கல்லாம்பாளையம் ஆகிய கிராமங்கள் அமைந்துள்ளன. இந்த கிராமங்களுக்கு செல்ல வேண்டுமெனில் பவானிசாகரிலிருந்து அடர்ந்த வனப்பகுதி வழியாக கரடுமுரடான மண் சாலையில் பயணிக்க வேண்டிய நிலை உள்ளது. இந்த நிலையில் தற்போது பவானிசாகர் அணையின் நீர்பிடிப்பு பகுதியான நீலகிரி மலை பகுதியில் கனமழை பெய்து வருவதால் இந்த அடர்ந்த வனப்பகுதி வழியாக பயணிக்கும் மாயாறு, அதாவது பவானிசாகரை அணைக்கு வந்து சேரும் இந்த மாயாற்றில் கடுமையான வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டுள்ளது. இந்த வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டுள்ளதால் இந்த தெங்குமரகடா கிராமத்தைச் சேர்ந்த மக்கள் ஆற்றை கடக்க முடியாமல் மிகவும் அவதிக்கு ஆளாகி வருகின்றனர். இங்கு பாலம் கட்டப்படாததால் இந்த கிராம மக்கள் பரிசல் போக்குவரத்தை மட்டுமே நம்பியுள்ளனர். இந்த நிலையில் இன்று காலை தெங்குமரகாடா பகுதியில் உள்ள மாயாற்றில் கடுமையான வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டதால் பரிசலில் பொதுமக்கள் பவானிசாகர் மற்றும் சத்தியமங்கலம் பகுதிகளுக்கு வருவதற்காக பரிசலில் ஆபத்தான பயணம் மேற்கொண்டனர். கடுமையான வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டுள்ளதால் ஆபத்தான முறையில் பரிசலில் பயணிக்கும் போது ஏதாவது விபரீதம் நிகழ்ந்து விடுமோ என்ற அச்சம் ஏற்பட்டுள்ளது. எனவே இந்த கிராம மக்கள் நீண்ட காலமாக கல்லாம்பாளையம் பகுதியில் உயர்மட்ட பாலம் கட்டித்தர வேண்டும் என்ற கோரிக்கையை விடுத்து வருகின்றனர். இந்த கோரிக்கைக்கு அரசு செவிசாய்க்க வேண்டும் என்பது இப்பகுதி மக்களின் கோரிக்கையாக உள்ளது. தகவல்களுக்கு நன்றி கனகராஜ். ஓட்டப்பிடாரத்தில் 270 சதுர அடியில் அழகிய தனி வீடு 9 லட்சம் மட்டுமே. சிந்தியா லேண்ட் ப்ரமோட்டர்ஸ் 9514163000.